பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிக்கிறவங்களை பார்ப்பது, உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். தொடர்ந்து ஊழியங்கள் இருந்தாலும் இன்றைக்கி தான் ஊழியத்தை முடித்து விட்டு 2 ராத்திரி தொடர்ந்து பிரயாணங்கள், பகலெல்லாம் மீட்டிங்கள். ஆனாலும் கூட உங்கள் மத்தியிலே நான் வரும்போது எனக்கு ஒரு ஆவியில் ஒரு உற்சாகம். என்னால் ஜெபிக்கிற உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறது, உங்களை பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜெபம் தேசங்களுக்காக, மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் செய்வது. அவருக்கு பிரியமானதை செய்கிறதுனால ஆண்டவருடைய உள்ளம் மகிழும் போது நம்முடைய உள்ளத்தில் இந்த மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசித்தா தெரியும். மற்றவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான காரியம் என்பதாய். அதனால் அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய நம்ம கூடியிருக்கிறோம். அதனால் இந்த நாளிலும் நாம் சில காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். உலகமெங்கும் பல தேசத்திலிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்களை விசேஷமாய் வாழ்த்தி அன்போடு இந்த ஜெபத்திற்கு நான் வரவேற்கிறேன். அதைத் தொடர்ந்து சாட்சி வேளைகள், போகிற இடமெல்லாம் அந்த சாட்சி மூலமாக ஜனங்கள் தொடப்படுகிற செய்திகளை கேள்விப்பட முடிகிறது. ஜெபிக்கலாம். கடந்த வாரத்தில் இலங்கை தேசத்தில் 2-3 நாட்கள் ஊழியத்திற்காக நான் சென்று வந்தேன். அங்கே போன போது நிறைய மக்கள் வந்து சொன்னது, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை நாங்கள் தவறாமல் பார்க்குறோம், அது மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த சாட்சிகள் மூலமாக தான் எனக்கும் ஒரு அற்புதம் நடந்தது. இதெல்லாம் வந்து மற்ற மக்கள் சொல்லும்போது ஆண்டவரை உள்ளம் துதிக்கிறது, மகிழுகிறது. எங்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து வருகிறதை பார்க்க முடிகிறது. கடந்த மாதம் அமெரிக்கா தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்த போதும் ஒவ்வொரு சிட்டிக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதாக. அதெல்லாம் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. சரி, இந்த நாளிலும் கூட சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறார்ல, நிறைய பேர் அதுக்காக காத்திருக்கிறீங்க. நமக்காக ஜெபம் செய்வாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு காத்திருக்கிறீங்க. புதிதாய் இந்த நாள் நிகழ்ச்சியை பார்க்க வந்துடுற உங்களை நான் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படலாம். கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் அந்த மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை, சுகம் தேவை தானே, ஒரு விடுதலை தேவை, அவங்களுடைய நிந்தை மாறணும், கண்ணீர் துடைக்கப்படணும், ஏதோ ஒரு காரியத்தில் பயப்படுகிற சூழ்நிலை மாறணும், ஒரு அற்புதம் நடக்கணும். வெகு நாளாக ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லா வாரமும் ஜெபிக்கிறேன், இன்னொன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொந்த போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்ட அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்க போங்க. சும்மா எல்லோரும் ஜெபிக்கிறாங்களே, ஜெபித்த பார்ப்போம் அப்படி ஜெபிக்கக்கூடாது. பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார், இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதற்கு முன்னால் இந்த சில சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போதே உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க என்பதை அறிந்து நீங்களும் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது சகோதரி அமலா, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கிருந்து இந்த சாட்சி அமலா என்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மகன் 24 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தான். தினமும் குடித்துவிட்டு வந்து என்னிடமும் என் கணவரிடமும் அதிகமாக சண்டையிடுவான். அநேக நேரங்களில் ஊரில் உள்ளவர்களிடமும் சண்டையிடுவான். அதனால் அவனை அடிப்பதற்காக அவர்களும் எங்கள் வீட்டிற்கு முன்பாக வந்து சண்டையிடுவார்கள். ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. அப்போ ஒரு குடிகாரம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே, மதுபானம் குடிக்கிறவங்க பிள்ளைகளோ கணவரோ சகோதரனோ யாராவது ஒருத்தர் இருந்துட்டாலே பிரச்சனை தான். மதுபானம் அமளி பண்ணும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது பிரச்சனை தான் உண்டாக்கும். மதுபானம் என்பது அது ஒரு சாபம், அது ஒரு அடிமைப்படுத்த அவனுக்கு ஐயோ என்பதாய் சொல்லப்படுகிறது.
அதனால் இந்த சாபம் நிறைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்து குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது, நிம்மதியை குலைக்கிறது, மதிப்பு மரியாதை குலைத்த போடுகிறது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஏராளமாக இருக்கிறாங்க. இதற்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் முடிவை உண்டாக்கணும். இது தமிழ்நாட்டில் குடிக்கிறவங்க பெருக காரணம் டாஸ்மார்க்கு தான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசாங்கம் எடுத்த தவறான ஒரு தீர்மானத்தினால இன்றைக்கு 1 கோடிக்கும் அதிகமான தினசரி குடிகாரர்கள் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டார்கள் என்று ஒரு நீதிபதியை நீதிமன்றத்தில் வேதனையோடு சொல்லுகிறார். இந்த நிலைமை மாற தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சீக்கிரத்தால் இந்த கடைகள் மூடப்படணும். பாருங்கள், இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி ஒருவர் குடிக்கிறதுனால நீங்கள் பாதிக்கப்பட்டு பார்க்குறீங்களா? என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். அது சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட வீட்டில் நிம்மதியே இருக்காது. நான் வீட்டில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இதை பார்க்கக்கூடாது என்று டிவியை அவன் அணைத்து விடுவான். அதையும் மீறி நாங்கள் பார்த்தால் டிவியை உடைத்து விடுவான். என்னுடைய மகன் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்துவிட்டாலே எனக்கு மிகவும் பயமாக இருக்கும். அதிகமாக கெட்ட வார்த்தைகளை பேசி மிகவும் முரட்டுத்தனமாக என்னிடம் நடந்து கொள்ளுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2020ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் 4 தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு என் மகனுக்காக நான் மிகவும் பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு வந்த மறுநாள் என்னுடைய மகன் தூங்கி கொண்டிருக்கும்போது அவனுடைய தலையில் ஜெப எண்ணெயை பூசி அவனுக்காக ஜெபம் செய்தேன். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். சில மாதத்திற்குள் என்னுடைய மகன் குடிப்பதை நிறுத்திவிட்டான். இப்பொழுது குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்குள் இல்லை. என்னுடைய மகன் குடியை நிறுத்தி 4 வருடத்திற்கு மேலாகிறது. 24 வருஷமாக குடித்து கொண்டிருந்த ஒரு வாலிப தம்பி இப்போ குடியை நிறுத்தும்படி கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். 4 வருஷமாக குடிப்பதே இல்லை. இப்பொழுது என்னிடத்தில் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுகிறான். என்னை நன்றாக கவனித்து கொள்ளுகிறான். ஜெபத்தை கேட்டு 24 வருடமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்த என் மகனை விடுதலையாக்கி மனிதனாய் மாற்றின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்களா? இன்றைக்கி ஜெபிங்க. அவங்க பக்கத்துலேருந்து அவங்க தலையில் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. ஜெபத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்க, தொடலாம் முடியாது, யார்ட்டையும் ஜெபிக்க வர மாட்டானா இரவு தூங்கின பிறகு தலையில் கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த குடிவெறியின் ஆவி அவனை விட்டு விலகட்டும், மதுபானத்தை தூண்டுகிற அந்த பிசாசு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு மாற்றம் நடப்பதை காண்பீங்க. இந்த உங்கள் வீட்டுக்குள்ளே இதே மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரி சித்ரா செங்கல்பட்டு, அங்கேருந்து அவங்களுக்கு ஆண்டு செய்த ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்தில் நான் கருத்தரித்தேன். ஒவ்வொரு மாத பரிசோதனையிலும் குழந்தை நன்றாக இருந்தது. ஆனால் 8வது மாதத்தில் திடீரென்று குழந்தை வயிற்றிலேயே மரித்து விட்டது. மறுபடியும் 1 வருடம் கழித்து நான் கருவுற்றேன். ஒவ்வொரு மாத பரிசோதனையிலும் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருந்தது. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் முதல் குழந்தைக்கு நடந்ததை போல சரியாக 8வது மாதத்தில் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 8வது மாதம் வரும்போது அந்த குழந்தைக்கு பாதிப்பு வருது. ஏற்கனவே ஒரு முறை குழந்தை இறந்துட்டு இப்போ 2வது முறையும் 8வது மாதத்தில் குழந்தைக்கு பாதிப்பு. உடனே மருத்துவமனைக்கு சென்றோம். பரிசோதித்த மருத்துவர் வயிற்றில் உள்ள குழந்தை மரித்துவிடும், அதனால் இந்த குழந்தையும் எடுத்து விட வேண்டும் என்று மருத்துவர் கூறிவிட்டார். அவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு இனி குழந்தை பிழைக்க வாய்ப்பில்லை, அதனால் வயிற்றுக்குள்ளே குழந்தை செத்து இருந்தால் டேஞ்சர் தானே அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால் இந்த குழந்தையும் எடுத்து விட வேண்டும் என்று மருத்துவர் கூறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அங்குள்ள ஊழியரும் எனக்காக பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். ஜெபித்த கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்து பரிசோதித்து பார்த்த மருத்துவர், இப்பொழுது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது, இனி எந்த பிரச்சனையும் ஏற்படாது, தைரியமாக இருங்கள் என்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார். ஜெபம் பண்ணின உடனேயே ஒரு மாற்றம் ஏற்படுகிறார். ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை.
ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ளவர். ஜெபித்தவுடன் அவர் அற்புதம் செய்வார். உடனே ஒரு அற்புதம் மாற்றம். மறுபடியும் 1 மாதம் கழித்து எந்த குறைபாடும் இல்லாமல் ஒரு ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 1 வயதாகிறது. நல்ல சுகத்தோடு இருக்கிறான். ஜெபத்தை கேட்டில் வயிற்றிலிருந்த குழந்தையின் ஜீவனை பாதுகாத்து கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப மையம் நாலுமாவடியில் இருக்கிறது. எனி டைம் நீங்கள் ஃபோன் பண்ணுனா உங்களோட சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் செய்வாங்க. இது தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தெலுங்கு, கன்னடம், எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியுதோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்கான நம்பர் பாருங்கள், ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம். தமிழில் பேசி ஜெபிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர். ஆங்கிலத்தில் பேசி எனக்கு ஆங்கிலம் தான் தெரியும்னு சொன்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜெபிக்கலாம். அது மாதிரி தெலுங்கு, கன்னடம், அது மாதிரி ஹிந்தி மொழியில் கூட. அதனால் சென்னையில், பெங்களூரில், நால்மாவடியில் இந்த ஜெப மையங்கள் இருக்கிறது. 24 மணி நேரமும் தெய்வ பிள்ளைகள் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணின உடன் உங்களுக்காக ஜெபம் செய்வார்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் பல 1000 பேர் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு ஜெப உதவி தேவைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்ளலாம். சரி, சகோதரி ராஜம்மாள் ராஜ்குமார் மூணாரிலிருந்து ஒரு சகோதரி அவங்க தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சாட்சி. என்னுடைய கணவருக்கு 40 வருடமாக தீராத வயிற்று வலி இருந்து வந்தது. வயிற்று வலி வந்துவிட்டால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக வலிக்கும். வயிற்று வலி தாங்க முடியாமல் அநேக நேரம் என்னுடைய கணவர் தரையில் கீழே படுத்து உருளுவார். அதே அளவிற்கு தாங்க முடியாத வயிற்று வலியினால் 40 வருடமாக அந்த அளவிற்கு தாங்க முடியாத வயிற்று வலியால் 40 வருடமாக அவதிப்பட்டு வந்தார். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தார். தினமும் 3 மாத்திரை சாப்பிட வேண்டும். ஒரு நாள் மாத்திரை போடவில்லை என்றாலும் வயிற்று வலி வந்துவிடும். மேலும் என்னுடைய கணவர் 40 வருடமாக புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். எப்பொழுதும் பீடி அல்லது சிகரெட் புகைத்து கொண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு பீடி மற்றும் சிகரெட்டிற்காக 200 ரூபாய் செலவு செய்வார். ஒரு நாளைக்கு பீடி சிகரெட்டுக்கு புகைக்கிறதுக்கு 200 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு என்னாச்சு கணக்கு போட்டு பாருங்கள். இல்லை, 6000 ரூபாய்க்கு மேலே புகைக்கே செலவு பண்ண. அப்புறம் மாத்திரை, டெய்லி மாத்திரை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த மே மாதம் நாங்கள் குடும்பமாக நால்மாவடி தேவனுடைய கூடாரத்திற்கு வந்தோம். அங்கு நடைபெற்ற சுகமளிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து விட்டு வந்தோம். ஜெபித்து விட்டு வந்த மறு வாரமே என்னுடைய கணவருக்கு 40 வருடமாக இருந்து வந்த வயிற்று வலி நின்று விட்டது. அவ்வளோதான், 40 வருஷ வியாதி மறைந்து விட்டது. புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் என் கணவரை விட்டு போய்விட்டது. இதுதான் பெரிய அற்புதம். 40 வருஷமாக புகைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு புகைப்பிடிக்கிற அந்த பீடி சிகரெட்டுக்கு செலவு பண்ணுகிறவர் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார், அந்த எண்ணமே இல்லாதபடி. இப்பொழுது என் கணவர் நல்ல சுகத்தோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு 40 வருடமாக இருந்த வயிற்று வலியை குணமாக்கி 40 வருட புகைப்பிடிக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்த இயேசுவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ பழக்கம், மதுபானம், புகைப்பிடிக்கிற பழக்கம் அல்லது சூதாடுகிற பழக்கம், ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சு விட முடியாமல் இருக்கலாம். இயேசுவை எனக்கும் விடுதலை கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சா இன்றைக்கி விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து திண்டுக்கல்ல இருந்து சகோதரி ஆராயி என்கிறவங்க தன்னுடைய ஒரு அற்புதத்தை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய பேரனுக்கு 14 வயதாகிறது. 3 வருடமாக வீசிங் பிரச்சனையினால் மிகவும் சிரமப்பட்டு வந்தான். வீசிங் வந்துவிட்டால் அதிகமாக மூச்சு வாங்கும். அவனுடைய கை கால்கள் இழுத்து கொள்ளும், வாய் கோணிக்கொள்ளும், சில நேரங்களில் வாயிலிருந்து நுரை வரும். இப்படி 3 வருடமாக இந்த பிரச்சனையினால் என்னுடைய பேரன் மிகவும் சிரமப்பட்டு வந்தான். இதற்காக மருத்துவமனைக்கு சென்று தினமும் மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு வந்தான். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 2022ஆம் வருடம் ஜனவரி மாதம் நால்மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் என்னுடைய பேரனை அழைத்து கொண்டு வந்தோம். ஜெப வேளையில் மிகுந்த பாரத்தோடு என்னுடைய பேரனுக்காக ஜெபம் செய்தேன். ஜெபித்துவிட்டு சென்ற மறுநாளிலிருந்தே
3 வருடமாக இருந்து வந்த வீசிங் நின்று விட்டார். உடனே சுகம் வந்து விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு வந்த மாத்திரைகளை நிறுத்திவிட்டான். இப்பொழுது 3 வருடமாக என்னுடைய பேரன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான். மறுபடியும் ஒரு முறை கூட அந்த வீசிங் பிரச்சனை அவனுக்கு வரவே இல்லை. ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக என் பேரனுக்கு இருந்த வீசிங் பிரச்சனையை மாற்றி அற்புத சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கோ பேர குழந்தைக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு, வீசிங் பிரச்சனை, நீங்கள் கரம் வைத்து பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரி பாஸ்கல் மேரி திருச்சி, அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய தம்பிக்கு திருமணமாகி 6 வருடமாக குழந்தை இல்லாது இருந்தது. இதற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். ஆனாலும் அதனால் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது. ஒவ்வொரு மாதமும் குழந்தைக்காக காத்திருந்து ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு வந்தார்கள். மேலும் மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளும் பேசும் கடினமான வார்த்தைகளும் என் தம்பியையும் தம்பி மனைவியையும் அதிகமாய் துக்கப்படுத்தியது. இதனால் இருவரும் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் இயேசுடிக்கிறார் ஊழியத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஜெபக்குறிப்பு அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அங்கே ஜெபக்குழுவிலே ஜெபித்து பதில் அனுப்பினார்கள். அந்த நாளிலிருந்து நானும் என் தம்பிக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய தம்பியும் தம்பி மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எங்கள் முழு குடும்பமே மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறது. ஜெபத்தை கேட்டு 6 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த என்னுடைய தம்பிக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசுவுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். அவங்க பாரம் எடுத்து தன் சகோதரனுடைய குடும்பத்துக்காக இவங்க பாரம் எடுத்து ஜெபித்தாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தாருக்காக, யாராவது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தாங்க உத்தரவாதம் பண்ணி பாரம் எடுத்து ஜெபிப்பார். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆகவே நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பினவுடன் இங்கே 24 மணி நேரமும் ஜெபிக்கிற ஜெபக்குழு இருக்கிறது நம் இயேசுடிக்க ஊழியத்தில். உடனே அந்த ஜெப குறிப்புகளை ஜெபிக்கிறதற்கு அனுப்புவாங்க. ஜெபக்குழுவில் ஜெபிக்கப்படும். உபவாசத்தும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அநேக அற்புதங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கும் அப்படி அற்புதம் செய்வார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக ஜெபக்குழுவிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப விரும்பினால் இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கிறது. அதற்கு இந்த காரியம் இவங்களுக்காக இந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்திட்டா போதும். உடனே நாங்கள் ஜெபக்குழுவில் அந்த காரியத்தை வைத்து ஜெபம் செய்வோம். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது சகோதரி சங்கீதா, கோயம்புத்தூரில் இருந்து சகோதரி சங்கீதா. அவங்க வாழ்க்கையில் 8 வருஷம் ஒரு பிரச்சனை இருந்தது. அதிலிருந்து இயேசு அவங்களுக்கு எப்படி அற்புத விடுதலை கொடுத்தார் என்பதை பாருங்கள். 8 வருஷ பிரச்சனை. இந்த உலகத்தில் பிசாசு என்கிற ஒருவன் கிரியை செய்கிறான். அப்போஸ்தலர் 10:38 வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாலும் இந்த ஆவிகள் மக்களை வாதித்திருக்கிறாரு. இப்பவும் ஜனங்களை வாதித்து கொண்டிருக்கிறான். பயம், வியாதி, பலவீனம், குழப்பம், டிப்ரெஷன், தற்கொலை தூண்டுவது, பல போராட்டம். பாருங்கள், அந்த மகளை இந்த பிசாசை பேசுமா, செத்து போயிரு, எதுக்கு உயிரோடு இருக்க, தற்கொலை பண்ணிக்க, எப்பவும் பகலெல்லாம் கூடவே வருமா அது. பாருங்கள், அதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பு. பிசாசு வந்துட்டு எல்லாருக்கும் பாதிப்பு தானே. ஆனால் இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்தார். இதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணி அது செய்யணும் இது செய்யணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அவர் ஒருவர் தான் பிசாசை ஜெயித்தவர், பிசாசின் கிரியைகளை அழித்தவர். அவரால் தான் உண்மையான நிரந்தரமான விடுதலை தர முடியும். பாருங்கள், ஒரே நாள் ஜெபம். இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்காங்கல்ல. அப்போ அந்த இயேசு இப்போது உங்கள் வீட்டில் விடுதலை கிடைக்கும்.
இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அந்த பெயர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு அதே மாதிரி அற்புத விடுதலையை இயேசு தருவார். இன்னொரு சாட்சியை பார்க்க போகிறார். சகோதரி நல்லமணி, திருப்பூரில் 2 சகோதரி நல்லமணி. ஒரு வருஷம் பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பெரிய நிந்தையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் நிந்தைக்கு மத்தியில், நெருக்கத்து மத்தியில் இருக்கீங்களா? இந்த சாட்சியை கவனமாக பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். சாட்சியை பார்க்க. இயேசு கிறிஸ்து முடியாததை முடிய செய்கிற தேவன். மருத்துவம் சொல்லுகிறது, இனி உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பப்பை சுருங்கி இருக்குது, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 18 வருஷம் கடந்து விட்டது திருமணமாகி. அவ்வளோதான். அந்த கணவர் சொன்னார் பாருங்க, நமக்கு 53 வயசாகி போச்சு, இன்னும் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்கிறார். அதுதான் அற்புதம் என்பது, மிராக்கிள். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கையில் கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, இது சுகமாக ஆகாத வியாதி, ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த பிரச்சனை தீராது, அவ்வளோதான், நீங்கள் இழந்தது தான், இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், முடியாதுன்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க. விசுவாசத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு தன்னை நோக்கி ஜெபம் பண்ணின ஒரு மனிதனை பார்த்து இயேசு கேட்டார். உங்களை பார்த்து அதை கேட்கிறார். நீங்கள் சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காதுங்க. இயேசுவே, உங்களால் எங்களை ஆசீர்வதிக்க முடியும், எனக்கு சுகம் கொடுக்க முடியும், எனக்கு விடுதலை தர முடியும், என் கணவரை மாற்ற உம்மாலே முடியும், என் பிள்ளைகளை விடுதலை கொடுக்க உம்மாலே ஆகும், இந்த நோயை மாற்ற உம்மால் ஆகும், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க உம்மால் ஆகும், கடன் பிரச்சனையை மாற்ற உம்மாலே முடியும், இந்த தடைகளை நீக்கி வாய்க்க பண்ண உம்மாலே முடியும் அப்படின்னு விசுவாசத்தை ஜெபிச்சா போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிடம் தான் ஜெப நேரம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். நம்ம முழங்கால் படியிடும்போது நம்ம ஆண்டவருக்கு முன்னாலே தாழ்த்துகிறோம். ஒருவேளை அப்படிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, உட்கார்ந்தும் ஜெபிக்கலாம். நீங்கள் கண்களை மூடி இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நினைத்து ஜெபிக்கணும். அவர் உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து பரிகாரத்தை ஏற்படுத்தினவர். உங்களுடைய பாவங்கள், வியாதி, சாபங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். அதனால் விசுவாசத்தோட, இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துருக்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, எனக்கும் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் சுகம் கொடுங்க, இந்த வியாதியை மாற்றுங்க, எங்களுக்கு ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுங்க, என் மகனை, என் கணவரை குடிப்பழக்கத்தை இந்த விடுதலை ஆக்குங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த படிப்பின் காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. என்ன வேணுமோ நீங்கள் கேட்க போகிறீங்க. 5 நிமிடம் ஜெப நேரம். உங்களுடைய கண்களை மூடி, உங்களுக்கு விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து பாவத்தில் இந்த விடுதலைக்காய் ஜெபிங்க. சுகம் வேணும்னா சுகம், எங்கே வியாதி பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து ஜெபம் செய்யுங்க. கற்பத்தின் கனிக்காக கணவன் மனைவி நீங்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தீங்கன்னா அது வல்லமை உள்ளது. ஒருவேளை கணவரும் மனைவி அருகில் இல்லைன்னா கூட இருதயத்தை இணைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, 18 வருஷம் கழித்து அவங்களை குழந்தை கொடுத்து மகிழ பண்ணியிருக்கிறீங்க, எங்களுக்கு அவ்வளோ நாள் நான் காத்திருக்கக்கூடாது, உடனே ஒரு அற்புதம் செய்யுங்க. விசுவாசிங்க. அப்படியே ஜெபிக்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இயேசுவே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும், இயேசுவே சுகம் தாரும். இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். என் நாமத்தினால், இயேசு என்கிற என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இப்போ உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பேர் ஜெபிக்கிறாங்க. பல லட்சம் குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க, ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க. அதனால் இந்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கவனிக்கிறார். இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. இந்த பிசாசு, பயத்தின் ஆவி, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி,
டிப்ரெஷனை கொண்டு வர ஆவியிலிருந்து விடுதலை கொடுங்க. அப்படி ஜெபிங்க இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். இப்போ ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரங்கள் மீது வைக்கப்படுகிறாரு. சிலர் அவருடைய தொடுதலை உணர்கிறீங்க, சிலர் உங்கள் மேலே அவருடைய வல்லமை இறங்கி வருவதை உணர்கிறீங்க. இப்போ உங்களுக்கு விடுதலை சுகம். உங்களுடைய குழந்தைகள், வியாதிப்பட்ட குழந்தைகள் சுகம் அடைகிறாங்க. தீராத வியாதின்னு சொல்லிட்டாங்க, இயேசு அதிலிருந்து விடுதலை தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும், குழந்தை செல்வத்தை எங்களுக்கும் கொடுத்து ஆசீர்வதியும் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி. இந்த மகளுடைய ஜெபத்தை கேட்குறீங்க, இந்த மகனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க. தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தீராத வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பயத்தின் ஆவி, மன அழுத்தத்தை கொண்டவர் ஆவியெல்லாம் அழிக்கப்படட்டும். இந்த வீட்டுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த மகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, இந்த மகனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தொடரீங்க, விடுதலை கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்கள், அப்படியே வலதுகர முயற்சி, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் மகனுக்கு, என் கணவருக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சுகம் தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவை அற்புதம் செய்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்படி வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுங்கள். இந்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அதை விசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க. துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறதுனால அந்த விசுவாசத்தின் முடிய இயேசு அற்புதம் செய்வார். இதோ அவருடைய கரம் தொட்டது, சுகம் உண்டாயிற்று, விடுதலை உண்டாயிற்று. அப்பா, நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கே அவங்க அற்புத மாற்றத்தை காணட்டும், மகிழ்ந்து களி கூறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி, இப்போ விசுவாசிக்கணும். நீங்கள் ஜெபிச்சிட்டீங்க, நீங்கள் கேட்டுட்டீங்க, ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போது அதுதான் விசுவாசம். நான் ஜெபித்தேன், இயேசு என் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். இப்போ என்ன செய்யணும்? அற்புதத்தை எதிர்பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள் ஃப்ரம் த லார்ட் ஜீசஸ். இயேசுவிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பது. அப்போ அந்த அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுங்க, பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க, கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னே பதில் வந்துட்டு. அப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிட்டீங்க, பணம் கட்டிட்டீங்க ஆன்லைனில். உடனே உங்களுக்கு அப்படி சேர்ந்துட்டு உங்களுடைய விண்ணப்பம் அல்லது உங்களுடைய பணம் கிடச்சிட்டுன்னு உடனே 2 நாளில் வரும், 3 நாளில் வரும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? எதிர்பார்ப்பீங்க. எனக்கு அந்த கொரியரில் வருதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போது அதுதான் விசுவாசம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட இந்த பதில் வர்றதை எதிர்பார்க்கணும். அவரிடத்தில் உண்டாகும் அற்புதம் நடக்க என்பதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருப்பார். நீங்கள் பதில் தந்துட்டீங்க, அற்புதத்தை நான் எதிர்பார்க்குறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சரி.